குடும்பத்தில் இறந்த முன்னோர்களுக்கு செய்கிற விஷயம் அது. அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும், ஓம் சக்தியேன்னு வேண்டி தான் இந்த குச்சியை போடணும். ஒரு சக்திகிட்ட அம்மா சொல்லிச்சு, புழிய புழிய புரியும் 9 பௌர்ணமிக்கு வந்து செய் அப்படின்னு சொன்னாங்க. புழிய புழிய புரியும்னா அந்த சக்திக்கு என்னென்னா, அம்மா வந்து அப்போ சொன்னுச்சான், இப்படி போட்டால் பலன் இல்லை, அந்த லைனில் வந்து குச்சி வாங்கிட்டு வந்து போட்டால் தான் பலன் அப்படின்னு சொல்லிடுச்சு. அவர் போட்டு முடிச்சப்பறம் அம்மா அப்படி சொல்லிடுச்சு. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். அம்மா இன்னைக்கு அமாவாசை வேள்விகளை இவ்வளோ சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு 18 வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்காங்க நமக்காக. அது ஆரம்பித்த நிலையை நினச்சி பார்த்தா இப்போவும் சாதாரணமாக ஒரு 1998 ஒரு ஆனி மாதத்தில் அமாவாசை ஈரோட்டு சக்கக்காரங்களை தான் அன்றைக்கி கருவறை பண்ணின்னு எனக்கு நினைவு. எப்பொழுதும் போல் அம்மா வேப்பிலையோட கருவறைக்கு வந்துட்டு திருப்பி புற்றுமண்டபத்தை உள் சென்று புற்றுமண்டபத்தில் உட்காந்து அருள்வாக்கு சொல்லுவாங்க. கருவறைக்கு வந்த அம்மா திருப்பி புற்றுமண்டபத்துக்குள்ளே போவாங்க. போனதும் நம்ம பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு என்னுடைய அனுபவம், நான் பார்த்துட்டு உடனே பஸ் ஏறி ஊருக்கு போய் சேரணும் அப்படின்ற நினைப்பில் அம்மாவை பார்க்கறதுக்காக காத்துக்கிட்டு நிற்கும்போது அம்மா புத்து மண்டபத்துக்குள்ளே போகாமல் இப்படியே நேராக நம்ம பொதுப்பாத பூஜை நடக்கிற 8 கால் மண்டபம் 4 கால் மண்டபம் பக்கமாக வந்துருச்சு. என்னடா அம்மா வெளியே வருதே, உள்ளே புகழையே, எல்லாருக்கும் ஒரு பதப்பதைப்பு, பயந்து ஓடி எல்லோரும் வரும். என்ன பார்த்து 50 பேருக்குள்ளே தான் இருப்போம் அந்த இடத்துல. எல்லாம் அந்த 50 பேர் விளக்குறதே தள்ளுங்க அம்மா எதுக்கும் யாருக்குமே தெரியல அம்மா எதுக்கு வெளியில் வருதுன்னு. அன்றைக்கி கூட இருந்த அணுக்க தொண்டர்களுமே ஓடி வந்து அம்மா என்ன சொல்ல போகுதுன்னு அவங்களுக்கும் தெரியல. அன்றைக்கி ஒரு சனிப்பெயர்ச்சி நாள்னு நினைக்கிறேன். அது பெரிய அளவில் மற்ற கோயில்கள் எல்லாம் நம்ம செய்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. நம்மெல்லாம் அம்மாட்ட வந்து அம்மாக்கிட்ட அம்மாவோட ஆலயத்துக்கு வந்துட்டு போகிறது தான் தெரியும். ஆனால் அன்றைக்கி சனிப்பெயர்ச்சி நாளைக்கு அம்மா என்ன பண்ணிச்சு, அதுக்காகத்தான் பண்ணியிருக்கேங்கிறது அப்புறம் அருள் வாக்கில் சொல்லி தான் தெரிஞ்சுது. அந்த ராத்திரி 10லேருந்து 12 மணி வரைக்கும் வேள்வி பண்ணணும்னு அம்மா ஏற்பாடு பண்ணுது போல் இருக்கு. அதுக்கு கிடுகிடுன்னு தானே வேப்பிலையோடையே 4 கால் மண்டபம் ஏறிச்சு. அப்படியே காளி கோயில் வரைக்குமே அம்மா போகிறாங்க. எல்லாரும் இந்த கூட அணுக்க தொண்டர்களும் கூடவே போகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு ஒன்றும் புரியல. அப்புறம் அதை வந்து திருப்பி வந்து 4 கால் மண்டபத்தில் நின்று ஏதோ சொல்லுச்சு. அந்த இடத்துல தான் சிலதை செய்யணும்னு சொல்லுச்சு. அப்புறம் என்னமோ சக்கரம் போல் வரைஞ்சு போல் காமிக்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு ஒரு 10 அடி தூரத்தில் இருந்தாலும் நேரடியாக என்னன்னு தெரியல. விஷயம் தெரிஞ்சுக்காமல் போகிறதுக்கு மனசு இல்லாமல் அப்படியே எல்லாம் தயங்கி நிற்கிறோம். கொஞ்சம் பேர் இருக்கோம். அப்போ அம்மா என்ன அப்புறம் சொல்லிவிட்டு இதெல்லாம் எடுத்து அன்றைக்கி கருவறை பணியில் ஈரோட்டுக்காரங்க அவங்கள ஒரு 9 மகளிரை அந்த எந்த முறையில் அதை செய்யணுன்னுட்டு அவங்க கையில் அந்த ஒரு நவதானியம் 9 இந்த நவசமித்தில் கொஞ்சம் குச்சிகள் கொஞ்சம் போல் கற்பூரமும் கொடுத்தது. அப்போ அம்மா கொடுத்து அந்த 9 பேரையும் ஒரு என்னமோ இந்த நம்ம ரெஹர்சல் மாதிரி ட்ரையல் ரவுண்ட் மாதிரி முதல்ல அம்மா முன்னாடியே ஒரு அம்மா பார்வையிலேயே நடந்தது. அது எப்படி போகணும்னு கருவறையிலேருந்து கருவறைக்குள்ளே வந்துட்டு அங்கே நேராக நம்ம காளி கோயில் வழியாக போய் காளி கோயிலேருந்து காளி கோயிலை இடப்புறமாக சுற்றிட்டு வருவோம். இப்படி சுற்றி வந்து காளியை பார்த்து அங்கே ஒரு 5 முகம் எரியிற 5 முகத்தில் கற்பூரம் இருக்கும். பஞ்சமுக தீபம் போல் அவங்க ஒன்று எரியும். அதையும் பார்த்து அதுக்கப்புறம் நேராக கருவறைக்கிட்ட வந்து வரும்பொழுதே கிட்ட வர்றதுக்கு முன்னாடியே வேப்பிலையும் துளசியும் நமக்கு பிரசாதமாக அப்போவே கொடுத்துருந்தாங்க. அந்த வேப்பிலை துளசியை வாயில் போட்டுட்டு தான் போகணும். முதல் வாட்டி கொடுத்தாங்களான்னு தெரியல, ஆனால் அதுக்கு அடுத்ததுலேயே ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த சுற்றி கருவறை அம்மாவை சுற்றி அங்கேயும் ஒரு பஞ்சமுக தீபாரந்தரியும் 4 கால் மண்டபம் ஏறும்பொழுது அந்த தீபாரந்தரியையும் பார்த்து அம்மாவையும் பார்த்து இந்த 4 கால் மண்டபத்தில் இருந்து நம்ம இடப்புறமாக 3 முறையும் வலப்புறமாக 3 முறையும் மேலிருந்து கீழே 3 முறையும் சுற்றி அந்த கையில் வச்சுருக்க அந்த நவதானியத்தையும் சமத்தியை சுற்றிட்டு அப்புறம் கொண்டு போய் நம்ம அந்த பொது யாவு குண்டம் முன்னாடி ஓம் சக்தி மேடைக்கு வெளிப்புறம் போட்டிருப்பாங்க. அதில் போட்டுட்டு நம்ம போவோம். முதல் முறை போடும்போது என்னன்னு தெரியாது. ஏதோ சனிப்பெயர்ச்சிக்கு அம்மா போட சொல்லியிருக்கு. ஏதோ அப்போ சொல்லும் பொழுது அம்மா ஒரு 48 அமாவாசைக்குன்னு சொன்னாங்க. 4 வருஷத்துக்குங்கிறத சொன்னாங்க. 4 வருஷத்துக்கு தொடர்ந்து ஒவ்வொரு அமாவாசையும் 10லேருந்து 12 மணி ராத்திரின்னு ஆரம்பித்தாங்க. அன்றைக்கி அனுபவபூர்வமாக நான் நினச்சது இந்த ஒரு வாட்டிக்கு நமக்கு சான்ஸ் இருக்கும், அடுத்த வாட்டிலாம் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த ஒரு வாட்டிக்கு நம்ம இருந்துட்டு போயிடலான்னு நினச்சி தான் இருந்தோம். ஆனால் எத்தனையோ அமாவாசைகள் அம்மா இருக்க வச்சுட்டாங்க. அந்த மாதிரி அன்றைக்கி அந்த போட்டுட்டு நம்ம திருப்பி போகும்பொழுது எதற்காக போடுவோன்னு தெரியாது. அதுக்கு பிற்பாடு தான் அம்மா அதை சொல்லி கொடுத்தாங்க. இது நம் குடும்பத்தில் இறந்த முன்னோர்களுக்கு செய்கிற விஷயம் அது. அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும், ஓம் சக்தியேன்னு வேண்டி தான் இந்த குச்சியை போடணும். நம்ம குடும்பத்தில் இறந்த முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடைய ஓம் சக்தியே அப்படின்னு வேண்டி தான் அந்த குச்சியை போட சொல்கிறாங்க. போட்டுட்டு நீங்கள் அப்புறம் போய் உங்களோட பிரசாத அன்னதானத்தை வாங்கிட்டு போகிறோம்.
இந்த வேப்பிலையும் துளசியும் சாப்பிடும்போது கூட முறைகள் இருக்குது. நம்ம குருவை நினச்சி துளசி, அம்மாவை நினச்சி வேப்பிலை, இப்படி அதை நினச்சி சாப்பிட்டுட்டு தான் இந்த வேள்வியில் நம்ம பங்கெடுத்துக்கணும். அது என்ன பாதுகாப்பு இப்படின்னு அதெல்லாம் அர்த்தமெல்லாம் தெரியாது. ஆனால் அம்மா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி. இப்படி செய்ய ஆரம்பித்து 48 அமாவாசைக்கு தொடர்ந்து சில பேர் பங்கெடுத்துக்க சொல்லி அவங்களும் பங்கெடுத்திருக்காங்க. சில பேருக்கு அம்மா பொதுவில் அம்மா சொன்னது ஒரு 3 அமாவாசைக்கு பங்கெடுத்துட்டு காளிக்கு போய் பொங்கல் வச்சுட்டு வாங்க, பொங்கல் வச்சு நிறைவு செய்துக்க சொல்லியிருக்காங்க. சில பேருக்கு பொதுவில் சொன்னது. முடிஞ்சவங்க 3 வாட்டி முடியாது, சில பேரால் நிறைய வந்துக்கிட்டே இருக்காங்க, தொடர்ந்து வந்துட்டாங்க. 48 என்று சொன்னது அம்மா நீட்டித்து கொடுத்து. நாங்களெல்லாம் அப்போ அவசரமாக எங்கள் குடும்பத்தில் இருக்க சிறு குழந்தைகள் எல்லாம் கூட எப்படியாவது 3 அமாவாசை கூட்டிகிட்டு வந்துடணும், கூட்டிகிட்டு வந்து கொண்டு போய் விட்டுருக்கோம். சின்ன கை குழந்தை கூட இருந்திருக்கு எங்கள் குழந்தைனார் வீட்டிலலாம், அதெல்லாம் கூட அப்படி கூட்டிகிட்டு வந்து விட்டுருக்கோம். ஆனால் அதுக்கப்புறம் அம்மா கருணையோட இப்போ அது 18 வருஷத்துக்கு மேலே நீட்டி கொடுத்துட்ருக்காங்க, எல்லாருக்கும் அந்த பலன் கிடைக்க வேண்டும் என்று. அது அமாவாசை வேள்வியில் கலந்துக்கிறதுனா நம்மளாம் தனிப்பட்ட முறையில் இதெல்லாம் செய்யணுன்னா ரொம்ப சிரமம். எல்லா காரியங்களும் எல்லோரும் செஞ்சிட முடியாது. அம்மா அது எல்லாருக்கும் அந்த பலன் கிடைக்க வேண்டும் என்ற பெரிய கருணையால் தான் அம்மா இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. ஏன்னா அந்த சமயத்துலேயே அம்மா ஒரு ஈரோட்டு சக்தி ஒருத்தங்கள்ட்ட அருள்வாக்கில் சொன்னாங்களாம். எப்படின்னா, அவங்க போய் நீ இங்கே குச்சி போடும் பொழுது மேலே இருந்து எல்லாரும் பார்த்துட்டே இருப்பாங்களாம். நம்ம எல்லாரோட ஆன்மாக்களும் இங்கே தான் பார்க்குமா, மேலிருந்து பார்த்துட்ருப்பாங்களாம். நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்களை யாராவது போடுறாங்களான்னு பார்த்துட்ருக்குமா. அப்படி நீ போடும்போது குச்சியை யாகத்தில் போடும் பொழுது அவர்களுக்கெல்லாம் பூமெத்தையில் குதித்தது போல் இருக்குமா இப்படின்னு அம்மா அருள்வாக்கில் ஒருத்தருக்கு சொன்னதை கேள்விப்பட்டிருக்கோம். அப்படின்னா நம்மலாம் போடும்போது ஒவ்வொருத்தர் போடும்போது அவரவர் குடும்பத்தில் இருக்க முன்னோர்களுக்கும் அந்த சந்தோஷம் கிடைக்குது. அவங்களுக்கு அவங்களுடைய ஒருத்தர் சந்தோஷமாக இருந்தால் தன்னை போல் அந்த ஆசீர்வாதம் நமக்கு சேருது இல்லைங்களா. அதைத்தான் அம்மா இந்த ஏற்பாடு பண்ணியிருக்குது. இந்த அமாவாசை வேள்வி ஒரு சமயம் அம்மா சொன்னாங்க, இந்த காலம் போகிற போக்கில் இந்த அமாவாசை வேள்வியும் பௌர்ணமி வழக்கு பூஜையும் செய்யாமல் இருந்தால் என்ன ஆயிருக்கும் என்று நினைத்துப்பார் மகளே என்று சொன்னாங்க. என்னென்னமோ இயற்கை சீற்றங்களெல்லாம் இதில் தெரிஞ்சு போது போல் இருக்குது. ஏன்னா ஒரு இயற்கை சீற்றம் நடந்த சமயத்தில் தான் சொன்னாங்க. பௌர்ணமி வழிபாடு அந்த மாதிரி தானே ஒரு கூட்டு வழிபாடுன்னு ஆரம்பித்தது முதல்ல ஒரு பௌர்ணமி அன்னைக்கு, ஒரு புரட்டாசி பௌர்ணமி அன்னைக்கு தான் ஆரம்பித்தாங்க. அது எல்லாம் பௌர்ணமி வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் கிளம்புறோம். பஸ் ஏற போகிற நேரத்தில் அம்மா அங்கேருந்து வீட்டிலேருந்து சொல்லி அனுப்புகிறாங்க, உட்காந்து வழிபாடு செய்யணும்னு. எல்லோரும் ஓம் சக்தி மேடையில் உட்காந்து அந்த முன்னாடி உட்காந்து சும்மா கூட்டு வழிபாடுன்னா அப்போ என்னன்னு கூட தெரியாது. எல்லாம் இந்த அவரோட பாடல்கள், அம்மா பற்றி இருக்க பாடல், அந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடி ஒன்றா சேர்ந்து பாடி முடிச்சுட்டு கிளம்பியாச்சு அம்மா சொல்லி. அதற்கு ஒரு 2 மாதத்துக்கு உள்ள தான் விளக்கு பூஜை எல்லாமே அப்புறம் ஆரம்பிச்சது நமக்கு. இப்போ தொடர்ந்து இப்போ எவ்வளோ அழகாக சிறப்பாக நடந்துட்டுருக்கு, எல்லோரும் பார்த்துட்ருப்பீங்க. இது அம்மா ஆரம்பித்த நாள்லேருந்து நிறைய பேருக்கு இதில் பங்கெடுத்து அவர்கள் அறியாமலேயே அவர்கள் வினைகள்லாம் கழிஞ்சு மாறி போகிறத கொஞ்சம், அதாவது இந்த மாற்றங்கள் உடனடியாக அப்படியே சுவிட்ச் போட்ட மாதிரி தெரியறது இல்லைங்க. ஆனால் ஒரு கொஞ்சம் 4 வருஷத்துக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு பின்னாடின்னு பார்த்தா என்னென்ன பிரச்சனைகள் இருந்து அதெல்லாம் எப்படி விலகி போச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு நிறைய பேர் தங்களோட அனுபவத்தை சொல்லியிருக்காங்க. இது நான் இன்றைக்கி போனேன் எனக்கு தலைவலி சரியாக போச்சு நாளைக்கு அப்படி சொல்ல முடியாது. ஆனால் தொடர்ந்து இந்த மண்ணை மிதிக்கிறதுல பல விதத்தில் அம்மா அப்படியே சுற்றி நம்மளை பாதுகாப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கங்கிற உண்மை நிறைய பேருக்கு அனுபவ ரீதியாக இருக்கிறதுனால தான் விடாமல் மண்ணை மிதிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நாங்களாமும் எங்களையெல்லாமும் அப்படி தான் அம்மா இழுத்துட்டு கூட்டிகிட்டு வரணும். நாங்களாம் முயற்சி பண்ணிலாம் ஒன்றும் வர்றது கிடையாது. வர வச்சா வந்துடுறோம். அங்கே ஒரு தட்டுனா இங்கே விழுகிற மாதிரி தான் விழுந்துட்டுருக்கோம் இன்னை வரையும் வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி அந்த அமாவாசை வேள்வியில் அம்மா பிதர்களுக்கெல்லாம் மேல் லோகத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் திருப்தி ஏற்படுத்தி அவர்கள் மகிழ்ந்தால் அவர்கள் வழி வழியாக வந்த மக்களும் சந்தோஷமாக நல்லா வாழ்வாங்கங்கிற ஏற்பாட்டை அம்மா பண்ணியிருக்காங்கன்றது தான் என்னோட நம்பிக்கையாக இருக்குது. ஒரு வேள்வி தனியாக செய்யணுன்னா எவ்வளவு ஏற்பாடுகள்லாம் செய்ய வேண்டியிருக்கு. அம்மா அதில் ஏற்பாடுகள் செய்கிறது மாத்திரம் இல்லை, அதில் தவறு வராமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ கவனங்களோடு எவ்வளோ சர்வ ஜாக்கிரதையாக நூல் பிடிச்சி எத்தனை வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு. அது அத்தனை பொறுப்பையும் அம்மாவை எடுத்துக்கிட்டு நம்ம வந்தோமா தலையை சுற்றி குச்சியை போட்டோமா போனோமா உனக்கு பலன் கொடுக்குறேன்ற மாதிரி பாவனை அம்மா பண்ணி வச்சுருக்கு. நம்ம என்ன வீட்டில் அங்கே உட்காந்து யாகம் கொண்டு கட்டுறோமா இல்லை நம்ம உட்காந்து ஏதாவது நூல் பிடிக்கிறோமா, அத்தனையும் அம்மா ஏற்பாடு பண்ணி வச்சு ஒரு ஏற்பாட்டில் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு அந்த நீங்கள் இத்தனை ஏற்பாடு பண்ணால் ஒரு குடும்பத்தில் ஒரு 10 பேருக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்க முடியும், அந்த விலையில் தீர்த்தி கொடுப்பேன். பல்லாயிரக்கணக்கான பேருக்கு ஒரே அடியில் அம்மாவால் மாத்திரம்தான் அந்த மாதிரி செய்ய முடியுங்க. ஒரே அந்த ஒரு 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 அருமையாக ஒரு அமாவாசையில் இந்த நல்ல பூமியில் ஒரு ஏற்பாடை பண்ணி வச்சு
வந்து மண்ணை மிதிக்கிற அத்தனை பேருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கிற மாதிரி அம்மா ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. இந்த அமாவாசை அதேமாதிரி பௌர்ணமி விளக்கு பூஜை, அந்த வாசலில் ஓம் சக்தி விளக்கு வச்சு பூஜை பண்ணி அந்த மந்திரத்தை ஒலித்து அங்கே உட்காந்து எல்லோரும் அந்த அந்த மந்திரம் கேட்டு, அந்த பௌர்ணமி பூஜையில் மந்திரம் கேட்டு அதுலேயே நிறைய வினைகள் கூட்டு வழிபாடு பழவினைகள் தீரும் அம்மா சொல்லியிருக்கிறதுனால அப்படி பண்ணிடுறாங்க. இப்படி ஏதோ காரணம் சொல்லி என்ன பண்ணுது அம்மா இதெல்லாம் சொல்கிறது இல்லை. அமாவாசை பௌர்ணமி கட்டாயம் வந்துட்டு போகணும்னு சொல்லிடுது. வந்தவங்க இதில் பங்கு எடுத்துக்கிறாங்க. பங்கெடுத்து அவங்களறியாமல் பலன் அனுபவிச்சுட்டு போயிட்டுருக்காங்க. இதான் நடக்குது. எல்லா விவரமும் எடுத்து சொன்னால் நமக்கு புரியாது. இப்போ ஒரு பெரியவர் சொன்னார், எப்படி ஏன் அமாவாசைக்கு இங்கே வரணும், ஏன் பௌர்ணமிக்கு இங்கே வரணும். அம்மா சொல்லுது வரோம், வந்தால் கட்டாயம் எலுமிச்சம்பழம் விளக்கு போடணும். அம்மா எலுமிச்சம்பழம் விளக்கு போட சொல்லுது. பழத்தை பொழியும் போது மௌனமாக பொழியணும், அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். எல்லாருமே மூலமந்திரம் சொல்லி பொழிவாங்க. சில பேர் தெரியாமல் பேசிக்கிட்டே பொழிவாங்க. ஆனால் அப்படி இருக்கவங்கள்ட்ட நம்ம தெரிஞ்சவங்க கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம அது ஒரு நிமிஷமாக மௌனமாக இருந்து நம்ம அம்மா வேண்டி மூலமந்திரம் சொல்லி அந்த பழத்தை நறுக்கி பொழிஞ்சா ஒரு சக்திகிட்ட அம்மா சொல்லிச்சு, புழிய புழிய புரியும் 9 பௌர்ணமிக்கு வந்து செய் அப்படின்னு சொன்னாங்க. புழிய புழிய புரியும்னா அந்த சக்திக்கு என்னென்னா, என்ன பழங்கள் பற்றிலாம் ஒன்றும் தெரியாது. ஏதோ ஒரு இதுக்கு கேட்டிருக்காரு அம்மாட்ட. அப்போ 9 பௌர்ணமிக்கு வந்து விளக்கு போடு, புழிய புழிய புரியும், பழவினை தீரும், புழிய புழிய புரியும்னு. சரி, பழவினை நமக்கு சேர்த்து வச்சது. புழிய புழிய என்ன புரியும்னு அவருக்கு என்ன புரிஞ்சுதுன்னு கேட்டிங்கன்னா, நறுக்கி புழிஞ்சிட்டே இருந்திருக்காரு. இது வந்து ஒரு தெரிஞ்ச சக்தி. ஆனால் அவங்களுக்கு இது கூட தெரியாமல் இருக்கும், நமக்கு தெரியல. அப்போ நறுக்கி பொழியும் போது அவருக்கு என்ன ஆகுமா, ஒவ்வொரு முறையும் ஒன்று ஏதோ ஓட்டையாயிருமா, இல்லை கிழிஞ்சிருமா விளக்கு, திருப்பி வேறு விளக்கு வாங்கி போடுற மாதிரி இருந்திருக்கு. 9வது முறை போடும்போது அதுக்கே அந்த சக்தி அம்மாட்ட போய், அம்மா நான் அங்கேயே எங்கள் பக்கத்தில் மன்றத்திலேயே போட்டுட்டுமா, இங்கே வந்து போடட்டுமா அந்த விளக்கு இங்கே வந்து போடுறது என்ன விளக்கு, நீ டாக்டர்னா ராசியான டாக்டர்னு போகிறையில அது மாதிரி இங்கே வந்து தான் போடணும் அப்படின்னு சொல்லிடுச்சு. இந்த மண்ணில் வந்து தான் பொழியணும், அங்கே போடுறதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு. அதான் மண்ணை மிதிக்க வைக்கிறதுக்கு அம்மா வழி, எங்கே போட்டாலும் அவளுக்கு தான் செய்கிறது. ஆனால் மண்ணை மிதிக்கணுங்கிற, மண்ணை மிதித்தா அவளுக்கு அது அவளால் சில விஷயங்களை நமக்கு சௌரியமாக செஞ்சு கொடுக்க முடியுது. சரி, புரிஞ்சா 9வது முறை பொழியும் போது அந்த சக்தி அப்படியே புலங்காகிதம், சந்தோஷம், மகிழ்ச்சி, ஒரே ஆடா என்னத்துக்கு இவ்வளோ சந்தோஷப்படுறாங்க அவங்க அப்படின்னு பார்த்தா, அவங்க புழிஞ்ச விளக்கு அன்றைக்கி எல்லா விளக்கும் அழகாக வந்துருச்சு திருப்புறத்துக்கு. ஒன்று கூட பிரச்சனை இல்லை, திருப்பம். என்ன அன்றைக்கி அவர் வேந்தின சிறப்புன்னா, அன்றைக்கி வாங்கின பழத்தில் வந்து 3 பழமே நல்ல பழுத்த பழம். அந்த பழம் கொஞ்சம் கூட சிரமம் இல்லாமல் நறுக்கி திருப்புறத்துக்கு சௌரியமாக இருந்தது. இதுக்கு முன்னாடி வாங்கினது கொஞ்சம் காயானது, கொஞ்சம் முரடானது. சரியான பருவம் வர வரைக்கும் காத்திருந்தால் எல்லா வேலையும் சுலபமாக அம்மா முடிச்சு கொடுக்கும். பருவத்துக்கு முன்னாடி அவசரப்பட்டு பண்ணோம்னா அப்படி கிழிஞ்சு ஓட்டையாக போய் இந்த பிரச்சனைகள்லாம், அதை நம்ம சொன்னால் நமக்கு புரிஞ்சிக்க மாட்டோம். அவசரப்பட்டோம்னா வேலை பிரச்சனை. அந்த அம்மா காத்திருக்க சொல்கிற வரைக்கும் காத்திருக்கும் பொழுது அந்த நன்மை ஏற்படுதுங்கிறது அந்த சக்திக்கு புரிய வச்சுது. அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கையில் பல பெரிய ஆன்மீக நிலைகளுக்கெல்லாம் போனார்னு வச்சுக்கோங்க. அந்த சமாச்சாரம் அது அவங்கள விட்டு. ஆனால் அம்மா அந்த விளக்கு போட சொல்கிறத ஒத்துருக்கு ஒன்று புரிய வைக்கிது, அந்த ஒளி ஏற்றுறதில்ல. அதனால் அமாவாசை பௌர்ணமி தவறாமல் வர்றவங்களாம் விளக்கு போடணுங்கிறது வச்சுக்கணும். கட்டாயமாக எல்லாருமே 3 விளக்கு, 3 எலுமிச்சம்பழம் அமாவாசை பௌர்ணமியில் போடுறது. அம்மா 3 எலுமிச்சம்பழம் கூட சொல்லியிருக்கு போடுறதுக்கு. அது காரணம்லாம் நமக்கு தெரியாதுங்க, ஆனால் அப்போ சொல்லியிருக்காங்க அம்மா. இந்த அமாவாசைக்கு வந்து முதல்ல சும்மா வர சொல்லி, அதுக்கப்புறம் இந்த அமாவாசை வேள்வியில் ஆரம்பிக்க சொல்லி, இப்போ நம்ம இந்த பிதர்களுக்கு செய்கிறோமா செய்யலையா, அது போய் சேருதா இல்லையான்னு நமக்கு தெரியாது. அதெல்லாம் சொன்னால் நமக்கு புரியாது. அம்மா வந்து டாக்டர் ஒரு மருந்து கொடுக்கும் பொழுது ஒரு மருந்தினுடைய கம்ப்ளீட் ஆல் த கெமிக்கல் டீட்டெயில்ஸ் எல்லாம் சேர்த்து நம்மள்கிட்ட சொல்லி நமக்கு மருந்து கொடுக்கறது இல்லை. சொன்னாலும் நமக்கு புரியாது. இந்த டேப்லெட் சாப்பிடுங்க, இந்த ஆன்டிபயோட்டிக் சாப்பிடுங்கன்னா பேசாமல் சாப்பிட்றோம், சாப்பிட்டு சரியாயிது. தட்ஸ் வாட் அம்மா இஸ் ஆல்சோ. அம்மாவும் அதே தான் நமக்கு செய்யுது. இந்த அமாவாசைக்கு வா, இந்த பௌர்ணமிக்கு வானா, ஏன் அமாவாசைக்கு வரணும், அமாவாசைக்கு வந்தால் என்ன சிறப்பு, மற்ற நாளில் வரக்கூடாதா? அமாவாசை அன்றைக்கி வந்தால் சில விஷயங்கள் உனக்கு சரிப்பட்டு வரும். அதை நான் இல்லை, சில பேர் கேட்பாங்க, நீ என்ன இத்தனை நாள் இப்படி பிரச்சனை, இத்தனை நாள் போய். நோய்க்கு தகுந்த மருந்து. ஒருத்தருக்கு வந்த உடனே சரியாக போச்சு, வேலையெல்லாம் சரியாச்சு, இத்தனை வாட்டி வந்துட்டுருக்காங்க, அவங்களுக்கு நடக்கலை, அதெல்லாம் நம்ம நினைக்கவே கூடாது. ஏன்னா வந்தாச்சுன்னா அம்மாட்ட பொறுப்போட்டுறோம், அவளுக்கு தெரியும் எப்போ நமக்கு எப்படி செய்யணும்னு. பௌர்ணமி நாள்களில் வந்து அந்த பிதர்களுக்கு அது நிலவிலிருந்து வர்ற அந்த அமுத கதிர் அதுவே அதுக்கு அவங்களுக்கு உணவாக இருக்குமா. ஆனால் அமாவாசைக்கு அந்த நிலவினுடைய கதிர்கள் இல்லாததுனால கட்டாயம் நம்ம வந்து அவங்களுக்கு பிதற்கடன் செய்யணுமா. இதற்குத்தான் நம்ம வந்து அவங்களுக்கு பிண்டம் படையல் போட்டு பிண்டம் வச்சு எல்லாம் பண்ணுறோம்.
அதெல்லாம் பண்ணுறதுக்கு தவற விட்டவங்க தான் இந்த மாதிரி நாட்கள் எல்லாம் வந்து ஆலயத்துக்கிட்ட வந்துட்டோம், கோயிலுக்குள்ளே வந்துட்டோம்னா, கோயில்லேயே அதை செஞ்சோம்னா நமக்கு அது வந்து அவங்க திருப்தி அடைந்து போவாங்க. இதெல்லாம் சொல்லாமல் தான் அம்மா நம்மளை ஏதாவது பிரச்சனையோடு போனோம்னா அமாவாசைக்கு வந்து குச்சி போட்டு போன்னு சொல்லிடுது வெறுமா. வந்து குச்சியை போட்டு போகிறாங்க. அவங்க பிரச்சனை வந்து 3 அமாவாசைக்கு வந்துட்டு போகிறாங்க. அவங்களுடைய எந்த பிரச்சனையும் நிறைவேறி போகுது. அதனால் சக்திகள் எல்லாருமே நமக்கு இது நம்ம எல்லாரோட அனுபவமும் இருக்கும். இதில் அமாவாசை நாளில் அம்மா சொன்னது, தனக்கு அமாவாசைக்கு விரதம் இருக்கிறதும் அம்மா சொல்லியிருக்கு முன்னாடி. யாராலெல்லாம் முடியுமோ நமக்கு தெரியல. அமாவாசை அம்மாவுக்கு ஆசை அமாவாசைன்னு ஒரு முறை ஒரு சக்தியிட அம்மா சொல்லியிருக்கு. அன்றைக்கி வந்து கஞ்சி குடித்து அந்த மாதிரி கொஞ்சம் நம்மளுடைய சாப்பாட்டில் ரொம்ப கனமாக சாப்பிடாம, பொதுவில் கனமான நாட்கள் அமாவாசை பௌர்ணமிலாம் எப்படி விரதங்கள் ஆரம்பித்தாங்கன்னா, அன்றைக்கெல்லாம் வந்து நமக்கு அந்த கதிர்கள், அந்த நிலவுகளுடைய கதிர்கள் ஜாஸ்தி இருக்கிறதுனால அது கனமான நாள்னு சொல்லுவாங்க. நம்ம சாதாரண அந்த காலத்தில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுலாம் கூட அமாவாசை பௌர்ணமியில் குளிக்க வேண்டாம், கனமான நாள் வேண்டாம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நமக்கு உடம்பு ரீதியாக பாதிப்பு வராமல் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி கனமான நாட்களில் குளிக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வேண்டாம். அந்த மாதிரி நாட்களில் ரொம்ப ஹெவியாக சாப்பிட வேண்டாம். சாப்பாடு வந்து வயிறு முட்டை சாப்பிடுவதெல்லாம் அன்றைக்கி சாப்பிட மாட்டாங்க. அப்போ எப்படியே விரதம்னு எடுத்துக்கிட்டோம்னா அன்றைக்கி கஞ்சி, அன்றைக்குள்ள எளிமையான பழம், பால், அந்த மாதிரி உணவு அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. அப்புறம் விரதமாக இருந்து அதுக்கப்புறம் அந்த படையப்பை போட்டு எல்லாம் பெரியவங்களெல்லாம் நினச்சி எல்லாம் போட்டு சாப்பிடும்பொழுது நமக்கு அது உடம்புக்கும் நல்லதாக மனசுக்கும் நல்லதாக அமையும் போல் இருக்குது. அதுக்கு தான் அந்த பெரியவங்க இந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்றது நாங்களாமும் இப்போ அனுபவ ரீதியாக இப்போ புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். முன்னாடி அன்றைக்கி சில காய்களை தவிர்ப்பது, சிலதை சேர்த்துக்கிறது, எல்லாத்துலேயுமே ஒரு கணக்கு, ஒரு அர்த்தம் இருக்குது. பெரியவங்க பண்ணது எல்லாத்துலேயும் அவங்கெல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொன்றா எடுத்து சொல்லலை, நம்மள்கிட்ட சொல்லாதனால நம்ம நம்பலை. இன்றைக்கி திருப்பியும் எல்லாம் அந்த விஞ்ஞான ரீதியாக பார்த்து அப்படித்தான் அதுதான் சரி அதுதான் சரின்னு எல்லாம் இப்போ அங்கே போயிட்டுருக்காங்க திருப்பியும். அதுதான் நம்ம அம்மாவும் எளிமையாக இந்த அமாவாசைக்கு வந்து குச்சியை போட்டுட்டு இந்த வேப்பலை துளசி அவளுடைய மருந்தில் எத்தனை பேருக்கோ எத்தனையோ மருந்தாக அதை பயன்பட்டுருக்கு. இந்த தவறாமல் அமாவாசையில் கலந்துக்கிறவங்களுக்கு வேப்பலை துளசி சாப்பிடும் பொழுதும் அந்த என்ன நோயை குணப்படுத்துகிறான்னு தெரியல. அவங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் முடியாதவங்களாம் இருப்பாங்க பார்க்க. நானே ஒரு பல சமயத்தில் ரொம்ப முடியாமல் இருந்திருக்கேன். எப்படி வந்து வேப்பலை துளசி சாப்பிட்டு எப்படி அமாவாசை கலந்து போனேன்லாம் இப்போது அது அம்மா தவிர வேறு யாரும் செஞ்சுருக்க முடியாது. நமக்கு அம்மா தான் செஞ்சுது. அந்த மாதிரி ஒரு சூட்சமாக அம்மா நம்மளை சரி பண்ணி கொண்டு போகுது. அந்த மாதிரி தெரியாமலே குழந்தைக்கு எப்படி அவள் தெரியாமலே சங்கிலேயே அந்த உரை மருந்தை கலந்து தாய் எப்படியோ கொடுத்து அந்த பாலோடு சேர்த்து அந்த மருந்தை கொடுத்து குழந்தையை வளர்த்த போது போல் அம்மா நமக்கு இப்போ இந்த நம்மளை அறியாமலேயே நமக்கு நன்மை செய்கிறதுக்கு இந்த அமாவாசை வேள்வியில் இந்த வேப்பலை துளசியும் கொடுத்து அந்த வேள்வியில் குச்சியும் போட வச்சு ஒரே சமயத்தில் பாருங்கள், நம் உணவு உடலுக்கு, நம் மனதிற்கு, நம்மளுடைய பிதுர்களுக்கு செய்து அதனால் நம் வாழ்வுக்கு எல்லாத்துக்கும் நன்மை அம்மா செய்கிறாங்க. அதை நம்ம இந்த அமாவாசை வேள்வி அம்மா செய்கிறதுல பங்கெடுக்கிறது போல் நம்மளும் அடையலாங்க. எல்லோரும் அவசியமாக அமாவாசை வேள்விக்கு வந்து கலந்துக்கணும். அதான் சௌரியமாக இப்போல்லாம் நம்ம சௌரியமாக அவங்கவுங்க தொழிலை முடிச்சுட்டு கூட வந்து சேரலாம். வந்து சேர்கிற அளவுக்கு நேரம் இருக்குது. ரொம்ப நேரம் ராத்திரி 10-11 மணி வரைக்கும்லாம் இருக்குது. ஆரம்ப காலத்தில் முதல்ல பண்ணும்பொழுது 10லேருந்து 12 வரைக்கும் தான். 12 மணிக்கு அதை நிறைவு பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை கூட்டம் அதிகமாகும் பொழுது அப்போல்லாம் ரொம்ப கம்மியான கூட்டம் வேறு. முதல் தடவை பண்ணும்பொழுது நம்ம அம்மாவே வந்து உட்காந்துருப்பாங்க. நம்மளுடைய இப்போ இருக்கிற பெரிய ஷெட் இருக்குது இல்லைங்களா, நம்ம அன்னதான சாப்பாடெலாம் வாங்கிட்டு வர்ற அந்த பிரசாதம் வாங்கிட்டு வெளியே வர்ற கேட்டுக்கு கொஞ்சம் தள்ளி தான் ஒரு 10-25 அடிக்குள்ளே எல்லாம் கூட்டம் பூரா நின்றுட்டு இருந்தது. அவ்வளோதான் அப்போ கூட்டம். அதனால் ரொம்ப பொறுமையாக எல்லோரும் ஒருத்தராக போட்டுக்கிட்டு இருந்தோம். போட்டு சுற்றி வந்து எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். ஒருத்தருக்கு போகிறதுக்கு பின்னாடி இடைவெளி பார்த்திங்கன்னா 5-6 பேர், ஒரு 4-5 அடி இடைவெளி இருக்கும். ஒருத்தர் போய் பின்னாடி போடுவோம். அப்படி கொஞ்சம் பேராக இருந்த அந்த கூட்டம் ஒரு 2வது அமாவாசை 3வது அமாவாசையிலே நிறைய அதிகமாச்சு. அப்போவே அம்மா ஒரு நாள் வந்துட்டாங்க. ஆலயத்துக்கு வந்து ஆரம்பித்து வச்சுட்டு அம்மா போயிட்டு திருப்பி அம்மா வந்துட்டாங்க. கூட்டத்தை வந்து எங்களுக்கெல்லாம் சந்தோஷம், ஆர்டர் நம்ம அம்மாவை பார்த்துட்டோன்னு. ஆனால் அம்மா வந்தது கூட்டத்தில் வந்து அதை சீராக ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக. அப்போ இன்றைக்கி மாதிரி அன்றைக்கி லைன் பேரிகேட்லாம் கிடையாதுங்க. வெறுமா நம்மளாக ஒரு லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்மளாக வந்துகிட்டு இருந்தோம். அப்புறம் பெண்கள் தனியாக ஆண்கள் தனியாக வர சொன்னாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த பக்கமாக நம்மளுடைய கோயிலினுடைய வலது பக்கமாக ஆரம்பிச்சு லைனை. அப்புறமா இப்போல்லாம் ரொம்ப அழகாக ஃபுல்லாக எல்லாம் பேரிகேட்டுக்குள்ளே வந்து எல்லாம் வர மாதிரி வருது. அன்றைக்கி வந்த
அந்த அந்த மாதிரி வந்தது என்ன உணர்வு இருந்ததோ அதே உணர்வு தான் இன்றைக்கும் அமாவாசை வேளையில் அம்மாட்ட வரும்பொழுது எவ்வளோ கூட்டம் பெருகினாலும் அந்த உணர்வு மாத்திரம் அதே மாதிரி அந்த குச்சி போடுற அந்த தருணம் அதே போல் தான் இருக்குங்க. இந்த லைனில் போடும்போது முக்கியமாக அம்மா என்ன சொல்லுச்சு, ஒரு நாள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும் பொழுதே ஒரு சக்தி மூலமாக தெரிஞ்சுது. இப்போ நீ லைனில் வந்துவிட்ருப்போம் நம்மலாம், கொஞ்சம் முக்கியமானவங்க நேரடியாக அம்மாட்ட அந்த அதில் உள்ளே போய் அம்மா உட்காந்துருப்பாங்க, ரொம்ப நேரம் உட்காந்துருப்பாங்க. இப்போ உடனே எழுந்துடுறாங்கல்ல, அப்போ ரொம்ப நேரம் உட்காந்துருப்பாங்க. அம்மாட்ட போய் அவங்களுடைய மரியாதைகள் கொடுத்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு குச்சி போட்டோம் அப்படி நேராக போய் குச்சியை போட்டுட்டு அப்புறம் எண்ணெயும் ஊற்றிட்டு அம்மாட்ட நமஸ்காரம் பண்ணிட்டு வர்றாங்க. அம்மா வந்து அப்போ சொன்னுச்சான், இப்படி போட்டால் பலன் இல்லை, அந்த லைனில் வந்து குச்சி வாங்கிட்டு வந்து போட்டால் தான் பலன் அப்படின்னு சொல்லிடுச்சு. அவர் போட்டு முடிச்சப்பறம் அம்மா அப்படி சொல்லிடுச்சு. அவர் என்ன செய்வார் பாவம், அது ஏதோ தெரிஞ்சவர் வந்துட்டார் அப்படி. அதுக்கப்புறம் நினைக்கிறேன் அவர் வந்து தொடர்ந்து லைனுக்கு தான் போகிறாருன்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல. ஆனால் இது என்ன சொன்ன, லைனில் ஏன் வரணும்னு அம்மா சொல்லி என்னது அவர் லைனில் எதுக்கு இப்படி இடிபட்டுட்டு வரணும்னு அம்மா நினைக்குது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கும்போது எனக்கு பதில் கிடச்சிது. அந்த லைனில் நம்ம மட்டும் வரலையாம், தேவர்கள் சித்தர்களாமும் அந்த லைனில் நிறைய பேர் வர்றாங்களாம். நம்ம குச்சி போட நம்ம கூட்டத்தோட கூட்டமாக வர்றாங்க. சித்தர்கள் நிறைய பேர் வர்றவங்க நம்ம அந்த கூட்டத்தில் சில பேர் சில சமயம் பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் நம்மளை இடிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இடிச்சிட்டு வருவாங்க. அம்மா சொல்லிச்சான், அப்படி இடிச்சிட்டு வருவாங்க. அந்த இடிப்பதும் திரும்பி பார்ப்பீங்க, அவங்க பார்ப்பாங்க. சித்தர்கள் பார்வை உங்கள் மேல் படும், அதில் உங்களுக்கு வினை தரும். இந்த லைனில் இடிபட்டு வரும்போது இந்த இப்படி இடிபட்டுட்டு வரணுமான்னு கூட நினைப்பாங்க நிறைய பேர். ஆனால் கொஞ்சம் மௌனமாக நம்ம கவனமாக இருக்கணும். ஆனால் மௌனமாக அது எதுக்கு நடக்குதுன்னு யோசனை பண்ணி பார்த்தா அதில் நம்மளோட சித்தர்களும் வந்துக்கிட்டு இருக்காங்க. வந்து அவங்களும் இந்த அமாவாசையில் கலந்துக்கிறாங்க போல் தெரியுது. நமக்கெல்லாம் அருள் பண்ணுறதுக்கு சித்தர்கள் அது மாதிரி நம்ம கூட சேர்ந்து வர்றாங்கங்கிறது தான் அம்மா சொல்லி நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ அந்த கூட்டத்தில் லைனில் வந்து போடுறது, அப்புறம் முடியாதவங்க எப்படியும் முதல் முடிஞ்சவங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த லைனில் வந்தால் அந்த அருளையும் பெறலாம். முறைப்படி லைனில் அம்மா எப்படி சொல்லிச்சோ அந்த வரிசைப்படி வரிசையில் வாங்கிட்டு அது 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும். ஆனால் அதில் உள்ள சில நன்மைகள் இருக்க தான் செய்யுதுங்க. அதனால் இந்த அமாவாசை வேள்விக்கு வெறுமா நம்ம அமாவாசைக்கு ஒரு முக்கியமான ஒரு அவதாரமே வந்திருக்கிற அந்த மண்ணை மெதிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துறது ஒன்று, மெதித்து அதுக்கப்புறம் நம்மளுடைய வினைகளை தீர்த்துக்கிறதுக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு, அதோடு சேர்த்து இந்த விளக்கும் போட்டு நம்ம இந்த குரு தரிசனத்தோட அந்த வேள்வியை முடிச்சுட்டு நம்ம போகும்பொழுது நமக்கு ஒரு மாதமும் செய்யும் பொழுது ஒரு வாட்டி வந்துட்டோம் போகிறோன்னு இருக்க வேண்டியதில்லை. ஒவ்வொரு மாதமும் நம்ம செய்யும் பொழுது நம்ம ஒரு வேளை சாப்பிட்டு போகிறோன்னு விடுறது இல்லை, அடுத்த வேளை திருப்பி வரோம். ஒரு வாட்டி போட்டிங்கன்னா அது ஒரு மாதத்துக்கு தாக்கு பிடிக்கும். அடுத்த மாதம் திருப்பி கொஞ்சம் நம்ம பேட்டரிக்கு சார்ஜ் ஏற்றுற மாதிரி ஏற்றிக்கிட்டு தான் போக வேண்டியிருக்கு போல. அமாவாசை வேள்வியை தவறாமல் பங்கு எடுத்துக்கிட்ட வரைக்கும் நமக்கு அமாவாசையில் இந்த மண்ணை மிதித்து வேள்வியில் பங்கு எடுத்துக்கிறது நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கைக்கு நல்ல ஒரு பலத்தை கொடுக்குது. அம்மாவை நினை மனமே, மேல் மருவூர் அம்மாவை நினை மனமே. Please like, share and subscribe to the Bangaru Amma Global YouTube channel for more inspiring and uplifting videos like this one.